வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரவீந்தர் மறுபடியும் அவர் பழைய கதையை எடுத்துக்கிட்டாருங்க. என்னென்னா, இப்போ நேற்று அன்ஷிதா ஓப்பனாக சொன்னாங்க இல்லையா, வெளியே எல்லாரும் பிஆர் வச்சுருப்பாங்க, நீங்கள் சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குதுன்னு சொன்னீங்க. இருக்கட்டும், ஆனால் முத்துக்கு உள்ளேயும் இருக்கிறாங்க வெளியே இருக்கிறாங்க பிஆர் அப்படின்னு சொல்லி தான் முத்துவை ஹக் பண்ணுவாங்க. இது அப்படியே நம்ம ஃபேட் மேலே தான் காமிப்பாங்க. அவரை பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சே மாறும். அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. ஏன்னா உட்காந்துட்டு அதுக்கப்புறம் முத்துவை அவங்களுக்குள்ளே ரெண்டு பேரும் இப்போ சண்டை போடுகிறாப்ப நான் சண்டை போடுகிறேன், ஆனால் நம்ம ரெண்டு பேரும் கை குத்துக்கலாம், புரியுதுங்களா? அந்த மாதிரி முத்துவும் நம்ம ஃபேட்மானும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க. அது நம்ம இங்கே வேணாம், முத்து எதுவாக இருந்தாலும் நம்ம வெளியே போய் பேசிக்கலாம், வெளியே பண்ணிக்கலாம். என்னை இப்போ பிக் பாஸ் வெளியே அமிச்சா கூட நான் ஹாப்பியாக போவேன். ஏன்னா அவருக்கு உள்ளே அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டார். அது புஷ்பான மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுச்சு. இல்லைன்னா தீபக்கு போயிருக்கக்கூடாது. அப்போ தீபக் போனதுனால அவர் என்ன சொன்னார், தீபக்கும் முத்துவும் தான் டிசர்வ் அப்படின்னு பேசியிருந்தார். ஏன்னா வெளியே எல்லாமே எல்லாருமே பார்க்குறோங்க, நம்ம பார்க்காம இல்லை. இப்போது எங்கள் ரிவ்யூ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வெளியே நிறைய சேனலில் பார்ப்பீங்க. அட்லீஸ்ட் எதனாவது ரிலேட்டடாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். இப்போது எப்படி பார்த்தாலும் முத்துக்குமார் தான் லீடிங்கில் இருக்கிறான், அது வேறு விஷயம் வச்சுங்க. அது எப்படி வருது எப்படி போகுது, அவன் எவ்வளோ பிஆர் வச்சுருக்கிறான், அது நமக்கு கவலை கிடையாது. ஆனால் மக்கள் மனதை கொள்ளையடித்தவள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தாங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இது உண்மையாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பொண்ணாக இருந்து அவ்வளோ பேரை ஃபேஸ் பண்ணாங்க. இத்தனைக்கும் உள்ளே வந்தது எல்லாம் வன்மத்தின் உச்சக்கட்டம் தான் வந்ததுங்க. எல்லாமே வன்மத்தை தான் வந்தது. அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா தர்ஷிகா, நம்ம அவ பேர் என்ன, சுனிதா, ஐயோ அப்பா, சாஞ்சனா, இதுக்கெல்லாம் வன்மையினுடைய மொத்த உருவம்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லா தப்பும் பண்ணுவாங்களாம். தப்பு பண்ணிட்டு நான் பண்ணது தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க, எங்களை கண்டஸ்டண்ட்டாக தான் உள்ளே அனுப்புனாங்க, இதே ஒரு காம்படிட்டராக தான் அனுப்புனாங்க, இதே கெஸ்ட்டு மாதிரி அனுப்பிச்சிருந்தா நாங்கள் எதுவும் சொல்லியிருக்க மாட்டோம். அம்மா, உங்களை கெஸ்ட்டு மாதிரி அனுப்பிச்சாலும் கண்டஸ்டண்ட்டாக அனுப்பிச்சாலும் நீங்கள் ஒஸ்ட்டுமா, அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். நீங்கள் எல்லாருமே ஒஸ்ட்டு. ஏன்னா உங்களுடைய டார்கெட்டு என்னன்னா, எப்படியோ போங்க, ஆனால் நம்ம காலி பண்ணணும்னு முடிவு பண்ணது சௌந்தர்யாவை. இந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் உள்ளே வந்தீங்க. இதை யாராலும் மறுக்க முடியாது. நேற்று அன்ஷிதா உடச்சது வெளிப்படையாக தெரிஞ்சதுனால முத்துக்குமாருக்கெல்லாம் டர் ஆகிட்டான் தான் சொல்லணும். இருந்தாலும் அவனுக்கு ஓட்டு அதிகம், அதை விட்டுடுங்க வெளியே. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுறான், உடனே ஃபேட்மேன் பேசுகிறான், இல்லை நீங்கள் அண்ணே நான் ஜெயிக்கணும்னு இருந்தால் கூட நீங்கள் அது மனசுக்குள்ளே வச்சுக்கோங்கண்ணே, வெளியே சொல்லாதீங்கண்ணே அப்படின்ற மாதிரி. இவ்வளோ நாள் சொல்லும்போது பும்பும் மாடு மாதிரி தலையாட்டின முத்துக்குமார் இப்போ இப்படி. அது மாதிரி வர்ஷினிலாம் சொல்லவே தேவை. அதெல்லாம் உள்ளே கூப்பிட்டதே தண்டம். அது எல்லாத்துக்கும் பும்பும் மாடு, அது ரெண்டு பக்கமும் ஆட்டம். ஸோ இப்படியும் தலையாட்டம் அப்படியும் தலையாட்டம். அதே மாதிரி சுனிதாலாம் ரொம்ப ஒஸ்ட்டு. நேற்று வச்சு செஞ்சு விட்டாங்க. யாருன்னா அன்ஷிதா சுனிதாவை கிளிக்கிச்சிட்டாங்க. ஏன்னா வன்மத்தூனுடைய மொத்த சாயல் சுனிதா தான் ஆச்சு. அதுக்கு அவளால் டாலரேட் பண்ண முடியல. என்னடா சுனிதா என்ன நினச்சிக்கோ, நம்ம இவ்வளோ வருஷமாக நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், மோர் தென் 13 இயர்ஸாக விஜய் டிவியில் இருக்கோம். அம்மா, உனக்கு விஜய் டிவியில் இருந்தாலும் இப்போ சுனிதாவுடைய பர்ஃபார்மன்ஸு வேறு இதெல்லாம் காமி. ஸோ இங்கே என்ன காமிச்சா, உன் வன்மத்தை தான் காமிச்சிருக்கா, பாசியாக தான் ஆட்டிடியூட் பண்ணியிருக்கிற கண்டி. சுனிதா எதெல்லாம் அப்பா இவ எல்லாருக்கும் பிடிக்குமா, சரி ஒன்றும் இல்லை, நீயே சுற்றின ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி வச்சுருந்த, அந்த விழா குழுக்கள் தலைவராக கூட நீ இருந்த, அப்போ கூட எதனா பண்ணியாமா? எதுவும் பண்ணலை. ஏன்னா உன்னை நீ சொல்கிறத கேட்கணுன்ற மாதிரி. அதே மாதிரி தமிழ் தெரியாதுன்ற மாதிரியே பேசுது. ஆனால் தமிழெலாம் நல்லா பேசுது. அதுவும் டபுள் ட்ரிபிள் மீனிங்லலாம் பேசுது. அது நம்ம என்னென்னா, சரி தமிழ் தெரியாத போல இது இப்படி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கிறோம். இதே அன்ஷிதாவுக்கு தான் தமிழ் தெரியாது, ஆனால் அதை திருத்தி கேட்டு கற்றுக்கணும்னு தெரிஞ்சு பேசுகிறாங்கல்ல. ஆனால் பாருங்கள், சுனிதா அப்படிலாம் கிடையாது, வாயில் அதை அடிச்சு விட்டுட்டு அப்புறம் ஓ அப்படியா, இதுக்கு இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணால் இப்படி வருமா, அப்போ எனக்கு தெரியாது இப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். இதே மாதிரி சாஞ்சனாக்கு எல்லாமே தெரியும், அது வாயை தந்தாவே கூவோம், அப்படி தான் சொல்லணும். இல்லைன்னா அது ஒரு கேமில் ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டு போயிடுச்சு. இப்படி தான் இவங்களை உள்ளே உண்மையிலேயே பிக் பாஸ் சேர்க்காமல் இருந்தாவே அந்த 8 பேர் 6 பேர் ஆகிருப்பாங்க. 6 பேருக்குள்ளே எதனா ஒரு புரிதல் வந்திருக்கும். அதில் உண்மை முகத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம், அது யாராக இருக்கட்டும். ஆனால் அதையும் கண்டுபிடிக்க முடியாமல் அளவுக்கு இவங்களெல்லாம் கும்பலை தூக்கி உள்ளே விட்டுட்டு இப்போ என்னன்னா, அந்த 6 கண்டஸ்டன்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸே தெரிய மாட்டேது. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸாக இவங்களுக்குள்ளே பண்ணிக்கிறாங்க. இவங்க கேங் சேர்ந்து மறுபடியும் அவங்கள டார்கெட் பண்ணுறது, அங்கே சேர்ந்து இங்கே டார்கெட் பண்ணுறது ரொம்ப அக்லி கேம்ங்க. இன்னும் ஒரு 3 நாளுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒஸ்ட்டு பிக் பாஸ் சீசன் 8 மாதிரி இது வேறு எந்த சீசனும் இல்லைங்க, எல்லாம் டாப்பில் போச்சுங்க. இது பார்க்கும்போது அவ்வளோ இரிட்டேஷனாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு வழியாக எல்லாரையும் வச்சு செஞ்சு விட்டாங்க. இப்போ என்னென்னா, ரவீந்தர் உட்காந்து அன்ஷிதாவிட்ட பேசிகிட்டு இருக்காரு, இல்லை நீ இப்படி பண்ணாலும் என்னையும் உள்ளே சேர்த்து வச்சுருக்கிறாங்க, நான் தான் இப்படி சொல்கிறேன், நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன்ல பிஆர் முத்துக்கு பிஆர்னு சொல்லிட்டேன், அப்போ ஏன் உள்ளே வச்சுருக்கிறாங்க, வெளியே அனுப்ப வேண்டியது தானே.
அதாவது எப்படின்னா அவர் சொன்னதுக்கு ரைட்டாக, அதே நேரத்தில் பிக் பாஸ்க்கும் தெரியுமா இவர் வந்தால் ட்விஸ்ட் நடக்கும், ஏன்னா நான் வந்து மேனிபுலேட் பண்ணுவேன்னு தெரியும், என்னால் ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் அட்டன் பண்ண முடியாது, பட் நான் வந்து மைண்டை வந்து இது வாஷ் பண்ணுவேன், அதாவது நான் மூளையை கழுவுற வேலை செலவை வேலை பார்ப்பேன், அதனால் என்னை வச்சுருக்கிறாங்கன்ற மாதிரி அன்ஷிதாவோட நீ வந்து ஏன்னா வந்து ஓப்பனாக சொல்லிட்டா உனக்கு ரொம்ப கிரேஸ் இருக்குது சௌந்தர்யான்னு கட்டி பிடிச்சா பாருங்கள், அது வந்து இவங்களுக்குலாம் ஆகலை. எப்போவுமே வந்து முத்துக்குமாரியே சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதான் நம்ம ஏற்கனவே சொல்லலாம், கப்பு யாருக்கோ அது போட்டோம், அந்த கப்பு வச்சுன்னு வந்து ஒன்றும் டீ கூட குடிக்க முடியாது, சரிங்களா? ஆனால் மனதளவில் இப்போ நாளைக்கு வெளியே போனாங்கன்னா யாரெல்லாம் வந்து மதிப்பாங்க, யாரை வந்து மிதிப்பாங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அதை நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஸோ ஓவரால் இப்போ நம்ம சப்ஜெக்ட்க்கு வந்துடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிறது ஓட்டிங் லிஸ்ட்டில் வந்து டாப்பில் இருக்கிறது முத்துக்குமார் தாங்க, அவன் தான் டாப்பில் இருக்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா 2வது இடத்துல இருக்கிறாங்க. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் இருக்கிறான். 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் இருக்காங்க. 5வது இடத்துல ரயானு. 6வது இடத்துல தாங்க நம்ம பவித்ரா இருக்கிறாங்க. இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா லேக்ஸில் போவோம். இப்போலாம் வந்து 80,000, 40,000, 20,000, 15,000, 10,000, 8,000 இப்படி போயிட்டுருக்கு. ஸோ அப்போ பாருங்கள் லீஸ்ட் ஓட்டில் மறுபடியும் பவித்ரா தான் இருக்கிறாங்க. இந்த வாட்டி மிட் நைட் எவிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கண்டிப்பாக போக வேண்டிய ஆள் பார்த்திங்கன்னா பவித்ரா தான். அது போனோம் இல்லை இடையில மறுபடியும் அந்த டாஸ்க்கு வச்சுட்டாங்கன்னா, அந்த பணம் பெட்டியை எடுக்கிற டாஸ்க்கு வச்சாங்கன்னா, ஒரு வேளை அதில் வந்து இப்போ ஜாக்லினா நம்ம சௌந்தர்யாவா இல்லை வந்து ரயானா இப்போ யாருக்குள்ளே யாராவது எடுத்துட்டாங்கன்னா இப்போ பவித்ரா வந்து உள்ளே போயிடுவா. ஸோ பவித்ரா பிளான் எப்படின்னா ஆடாமல் ஜெயிச்சோமடா, இதுதான் பவித்ரா. ஸோ அதனால் அது ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்கேஸ் யாரும் பணப்பெட்டி எடுக்கலைன்னா மிட் நைட் எவிக்ஷனை பவித்ரா தான் போய் ஆகணும். ஆனால் பிளான் பண்ணுறாங்களா ரயான் எப்படிங்க போவான்? அவன் டிடிஎஃப்பில் தான் வந்து டிக்கெட் வாங்கிட்டான். கண்டிப்பாக ஃபினாலேயில் வந்து தோற்று போனால் கூட எங்களுக்கு கவலை கிடையாது. ஸோ இப்போ ரயானை விட கம்மியாக தான் இருக்கிறாங்க பவித்ரா. எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபினாலே மாதிரியே இல்லைங்க. ஏன்னா யாருமே 1,00,000 தாண்டல அப்படின்னா பார்த்துங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு போயிட்டுருக்குது. என்ன விஷயம் என்றதை உங்களுக்கு மறுபடியும் நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.